அடுத்து மாசான சம்பவம் செய்யும் ஜனநாயகன் இரண்டாவது சிங்கிள். தளபதி விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் வினோத் படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளை பரபரப்பாக செய்து வர, மறுபக்கம் தயாரிப்பு நிறுவனம் படத்தின் வியாபார விஷயங்களை பார்த்து வருகின்றது. இதுவரை ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே பல கோடிகளை சம்பாதித்து இருக்கின்றது. படக்குழு தரப்பில் ஒரு பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அடுத்த பாடலை பற்றி மாசான அப்டேட்டும் வெளியாகி இருக்கின்றது. தமிழ்நாடு தியேட்டரிக்கல் உரிமம் விற்பனையானால் படக்குழுவினருக்கு பெரிய அளவில் தொகை கிடைக்கும். அதை வைத்து விஜய்க்கு செட்டில் செய்து விடலாம் என்று KVN நிறுவனம் கணக்கிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த செட்டில்மெண்ட்டுகள் எல்லாம் விரைவில் முடிந்துவிடும். அப்படி இருக்கும் பொழுது படத்தின் டப்பிங் வேலைகள் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் விஜய் பேசி கொடுத்து விடுவார் என்று கூறப்படுகிறது. இந்த படத்திற்கு பிறகு விஜய் முழு நேர அரசியலில் கவனம் செலுத்த போகிறார் என்று ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். ரசிகர்கள் இவரது கடைசி படமான ஜனநாயகன் படத்தை பார்க்க ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து டிசம்பர் முதல் வாரத்தில் ஜனநாயகன் படத்திலிருந்து மற்றொரு பாடல் வெளியாக உள்ளதா. ஏற்கனவே வெளியான தளபதி கச்சேரி ரசிகர்களை வைபாக்கியது என்று தான் சொல்ல வேண்டும். அனிருத்தின் இசையும் விஜய் மற்றும் பூஜா ஹெக்டேவின் நடனமும் ஜனநாயகன் முதல் சிங்கிளை ஹிட் ஆக்கியது. அதனைத் தொடர்ந்து ஜனநாயகன் படத்திலிருந்து இரண்டாவது பாடல் மிக விரைவில் வெளியாக உள்ளதா. அநேகமாக இப்பாடல் ஒரு மாசான பாடலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் 2026 நடைபெற உள்ளது. இந்த தேர்தலை இலக்காக கொண்டு விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கி தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். தன்னுடைய அடுத்த கட்ட சுற்றுப்பயணத்தை மீண்டும் தொடங்க திட்டமிட்டு இருக்கிறார். தமிழக சட்டசபைக்கான தேர்தல் நெருங்கி வருவதால் புதிய களம் காணக்கூடிய விஜய் சின்னத்தை தேர்வு செய்வதிலும் கவனம் செலுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. விரைவில் தேர்தல் ஆணையத்திடம் இருந்து பொது சின்னத்தை தாவேகா பெற்று அதனை விளம்பரப்படுத்த இருக்கிறார்கள். இரண்டாவது சிங்கிள் பாடலில் அதன் குறியீடாக சில சின்னங்கள் இடம்பெற வாய்ப்புள்ளதா. விஜயின் முதல் படமான நாளைய தீர்ப்பு வெளியான அதே டிசம்பர் 4ஆம் தேதி இப்படத்தின் இரண்டாம் பாடலை வெளியிடும் ஐடியாவில் படக்குழு இருப்பதாக தெரிகின்றது. அதனைத் தொடர்ந்து டிசம்பர் மாதத்தில் இருந்து ஜனநாயகன் ப்ரமோஷனையும் விறுவிறுப்பாக துவங்க படக்குழு முடிவெடுத்திருக்கின்றது. டிசம்பர் கடைசியில் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன.